ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா எதை சொல்லலாம்? ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு வாங்கி வைக்கிறதுங்கிறது, அல்லது வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, கமாடிட்டி மார்க்கெட்டில், ஃபாரெக்ஸில், கிரிப்டோ கரன்சியில், இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமானா அது இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது மோர் தென் 90% ரொம்ப சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் வாங்குறோம் இல்லையா, அதாவது ஏதாவது இடம் வாங்குறோம், திருப்பி விற்கணும்னு வைங்களேன், அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, வாங்குறப்ப வாங்கிடலாம், அந்த வாங்கின நிலத்தை லாபகரமாக விற்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கக்கூடாது. அப்படி ஆட்சி உச்சமாக இருந்து அவருடைய தசை நடந்ததுன்னா நீங்கள் சாமானியமாக விற்க முடியாது. அவர் வக்ரமாக இருந்தால் ஓகே, வக்ரம் மட்டும் இல்லை, ஆட்சி உச்சமாக இருக்காருன்னா விற்க முடியாது. அப்போது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதுல யார் பேருக்கு எழுதுறீங்களோ அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணி தான் எழுதணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும்.